மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு மார்கழி 6. நம்ம வீட்டில் கல் தோசையும் கடலை சட்னியும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கல் தோசை கடலை சட்னி டைமிங்கா? டைமிங்கில் சொன்னேன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலை சட்னி செய்யறதுக்கு ஒரு கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். என்ன கடலைமா? வேர்க்கடலை, நிலக்கடலை, வேர்க்கடலை ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை, கடலைன்னு சொல்லலாம். உடச்ச கடலையும் இருக்குது. இது வந்து வேர்க்கடலை. கடாய் காஞ்சதும் வேர்க்கடலை போட்டுடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணுமா? ஆமாம். ஆனால் உங்கள் பேர் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இன்னும் வரலையா? தெரியல, 2 நாள் கொடுத்து வருவாங்க. கொஞ்சம் வேலை இருக்குன்னாங்க. போகும்போதே சொல்லிட்டு போனார் மாப்பிள்ள. லீவ் விட்டோன்னே 2 நாள் 3 நாள் பொறுத்து வரேன். வறுத்த வேர்க்கடலே வாங்கக்கூடாதா? வறுத்த வேர்க்கடலை இருந்தது காலி. இது பச்சை வேர்க்கடலை, அந்த சுண்டல் மாதிரி செய்யலான்னு வாங்கினது. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு வறுக்கிறேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வேர்க்கடலை சட்னி, வறுத்த வேர்க்கடலை, வேர்க்கடலை பர்பி, வேர்க்கடலை உருண்டை, அந்த மாதிரி வேர்க்கடலை சம்மந்தமான சுண்டல் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க. வேர்க்கடலை சட்னி பிடிக்காது? உனக்கு மட்டும்தான் சட்னி பிடிக்காது, மற்றதெல்லாம் சாப்பிடுவில்ல நல்லா. உனக்கு ஏன் இந்த சட்னி பிடிக்கலன்னு எனக்கு தெரில. அது எனக்கே தெரியாது. ஒரு நாள் உன்னை ஏமாற்றி இதில் தேங்காய் பச்சை மிளகாலாம் வச்சு உடச்சக்கடலை சட்னி மாதிரி அரைச்சி தரேன். அப்போ சாப்பிட்றியா? கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிச்சிருவேன். சந்தோஷத்துக்காக ஏமாந்தேன். நீ கண்டுபிடிச்சிருவேன். என்ன வேர்க்கடலை நல்லா வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது எதையும் வறக்க வேணுமா? காஞ்ச மிளகா வறுக்கணும். அப்போ பச்சை அப்படியே காஞ்ச மிளகா வெறும் கடையில் போட்டால் நெடி இரும்பல் வரும். கொஞ்சம் ஆயில். அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி விட்டு ஓடிடுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்லோவில் தான் இருக்குது, ஒன்றாவது, கவலைப்படாத. இப்போ வந்து இதில் காஞ்ச மிளகா, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதிலே வந்து ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி, தேங்காய் ஒரு 2 பல், பூண்டு ஒரு 2 பல். தேங்காய் வந்து 2 துண்டு, பூண்டு வந்து 2 பல். அது அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இது ஆறிடுச்சு. இந்த வேர்க்கடலை கூட சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு, இதை அப்படியே அரைச்சிடலாம். வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ சட்னி வேறு பவுல் மாற்றி கலந்து வச்சாச்சு. இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதும் எடுத்து ஊற்றிடலாம். அப்படியே சட்னியில் ஊற்றிடுறேன். கல் தோசைக்கு தோசை கல் வச்சிடலாம். கல் காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். கல்லில் கல் தோசை.
ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கோயில் போயிட்டு வந்துட்டியா? பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தேன். நரசிம்ம பெருமாள் செமையான கூட்டம். எத்தனை மணிக்கு போனேன், எத்தனை மணிக்கு வந்தேன்? 5:30க்கு போனேன், 7:30க்கு வந்தேன். அவ்வளோ நேரம் ஆச்சு. ஹாய் சௌபர்ணியா. ஏன்டா பொத்துக்கிட்டு என் பக்கம் திரும்பினேன். இப்போ அப்படியே திருப்பி போகிறேன். சுட சுட கல் தோசையும் கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.